வணக்கம் மக்களே! இன்னைக்கு நான் உங்களுக்காக சமீபத்தில ரிலீஸ் ஆன டிஎன்ஏ படத்தோட முழு கதைய தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னா, படத்தில வர ஹீரோ, ஹீரோயினுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. பிறந்த 10 நிமிஷத்தில அந்த குழந்தைய இன்குபேட்டர்ல வைக்கணும்னு கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போன அந்த குழந்தைய தாய்ப்பால் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின்ட்ட குடுக்குறாங்க. ஹீரோயின் அந்த குழந்தைய பார்த்ததுமே, "இது என்னுடைய குழந்தை இல்ல." அப்படிங்கிற மாரி ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்ல, இத கேட்டதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. முதல்ல இந்த விஷயத்த ஹீரோ கூட நம்பல. ஆனா அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் டிஎன்ஏவும் மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. ஸோ ஹீரோயின் சொல்றது தான் உண்ம. ஆமாங்க, குழந்த மாறியிருக்கு. எனக்கு என்னோட குழந்த தான் வேணும் அப்படின்னு ஹீரோயின் ஒரு பக்கம் அடம்பிடிக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு பொறந்த குழந்தை என்னாச்சு? எப்படி குழந்தை மாறுச்சு? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இது எல்லாத்தையும் தேடி போகும்போது இந்த குழந்தைய மாற்றி வச்சதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இருந்தத ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தைய இவர் மீட்டெடுத்தாரா? இல்லை இந்த குழந்தை கடத்தலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்மமான கும்பலை கண்டுபிடிச்சாங்களா? இப்படி பல கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு இப்படி ஏகப்பட்ட ட்விஸ்ட்டோட சொன்ன இந்த படம் தான் டிஎன்ஏ. இப்போ இந்த படத்தோட முழு கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே நம்ம படத்தோட ஹீரோ அதாவது ஆனந்த் லவ் ஃபெயிலியர் ஆகி விட்டுட்டு போன பொண்ணை நினச்சி குடிச்சு குடிச்சு தன்னையே அழிச்சிக்கிறாரு. ஆனால் இவங்களோட குடும்பம் அப்படியே டோட்டல் ஆப்போசிட். இவங்க அப்பா ஒரு ப்ரொஃபஸர், தம்பியும் நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கான். குடும்பமே ஒரு பக்கம் நல்லா வெல் செட்டில்டான ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. ஹீரோ மட்டும்தான் குடிச்சு குடிச்சு தன்னை அழிச்சிக்கிட்டு இருக்கான். இதனாலேயே ஹீரோவோட அப்பாவுக்கு ஹீரோவை சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. டெய்லி குடிச்சிட்டு வந்து வீட்டில் கலாட்டா பண்ணுறது, இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்க, ஒரு நாள் ஹீரோவுக்கு முன்னாடியே ஹீரோவோட தம்பிக்கு கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக ஃபேமிலி எல்லாம் பேசி முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹீரோவோட தம்பி கையில் ஒரு நல்ல வேலை இருக்குது. அவன் ஒரு நல்ல பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கான். அண்ணனெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே கல்யாண பேச்சு எடுத்துடலான்ட்டு சொல்லிட்டான். அடுத்த சீன்லே அந்த பொண்ணோட வீட்டிலேருந்து தம்பிக்கு சம்மந்தம் பேசுகிறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோ ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த ஃபேமிலி முன்னாடி வந்து நடுகால்லே உச்சா போயிடுறான். உச்சா போயிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறான். இதனாலேயே அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கோவமாகி, முதல்ல உங்கள் பையனை பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம பொண்ணை பற்றி பேசலாம், கிணத்து தண்ணியை ஆறு வந்து அடிச்சிட்டு போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பொண்ணை கூட்டிகிட்டு கிளம்பி போகிறாங்க. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோ மேலே ரொம்ப காண்டாகி ஹீரோவை போட்டு அடித்து ஒரு நல்வாழ்வு மையத்துக்கு ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹீரோவை சுற்றி நின்று கேட்குறாங்க, உன்னை விட்டு போன அந்த பொண்ணை நினச்சி நீ ஏன்டா ஃபீல் பண்ணிகிட்ருக்க? அவளே உன்னை விட்டு போய் நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லி பேசவும், அதுக்கு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிகிட்டே சொல்கிறாரு, அவள் எங்கடா நல்லா இருக்கா? போன இடத்துலையும் வாழ்க்கை நல்லா அமையாமல் அவள் சூசைட் பண்ணிக்கிட்டா. எனக்கு வந்து அவள் அடிக்கடி ஃபோன் பண்ணியிருக்கா, மெசேஜ் பண்ணியிருக்கா. நான் அதை பார்க்காதே எனக்கு ஒரு பெரிய குற்ற உணர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறாப்படி. இதுக்கப்புறம் இது இப்படியே விட்டால் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொண்டு போய் நம்ம ஹீரோவை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்துட்டாங்க. இப்படியே போயிட்டுருக்க, இப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஃபேமிலியை காட்டுறாங்க. ஹீரோயினை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஹீரோயின் அம்மா ஹீரோயினை பிடிச்சி, இங்கே பார், போனோமா காஃபியை கொடுத்தோமா வந்தோமான்னு இருக்கணும், வாயை திறந்து எதுவுமே பேசிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க. காரணம் என்னென்னா, நம்ம ஹீரோயின் ஒரு ஹைப்பர் டென்ஷன் கேரக்டருங்க. பயங்கரமாக பேசுவாங்க, அதிகமாக சிரிப்பாங்க, எதையுமே உள்ளுக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க. மனசில் பட்டதை ஓப்பனாக பேசிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர் தான் நம்ம ஹீரோயின். ஆனால் இவங்க பண்ணுற இந்த ஆட்டிடியூடெல்லாம் பார்த்து இவங்களுக்கு ஏதோ மென்டலி ப்ராப்ளம் இருக்குன்னு லூஸுன்ற மாதிரி இவங்கள சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. இதனாலேயே அவங்களுக்கு எந்த ஒரு வரனும் செட்டாமலேயே போயிடுது. இங்கே இப்போ கூட பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளைகிட்ட அம்மா அப்பா கிட்ட நம்ம அம்மா சொன்ன மாதிரி நடந்துக்கும்னு நினைக்கிறாங்க. நம்ம காஃபி கொடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கும்போது பையனோட அம்மா வந்து, என்ன இந்த பொண்ணு ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல,
இப்போ அமைதியோ அப்படின்னு சொல்ல, இவன் நம்ம ஹீரோயின், இல்லையே நான் நல்லா பேசுவேனே ஓப்பன் ஆகி எல்லார் முன்னாடியும் கடகடன்னு பேச, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அமைதியாக எழுந்திரிச்சு போயிடுறாங்க. கடுப்பான நம்ம ஹீரோயினோட அம்மா புண்ணை போட்டு போல புலன்னு புழக்கிறாங்க. அப்படியே டாக்டர்கிட்டையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி தான் ஹீரோயினோட நிலைமை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்படி பார்த்த உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே 2 எக்ஸ்ட்ரீமாக இருக்காங்க. பக்கம் ஹீரோயினோட நிலைமை அப்படின்னா, ஹீரோயினோட அப்பா வந்து மாப்பிள்ளைக்கு நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆனால் தான் 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹீரோவுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ அந்த மாதிரி மறுவாழ்வு மையத்துக்குலாம் போயிட்டு வந்து தெரிஞ்சால் எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நம்மள ரேஞ்சில் பார்க்காம கொஞ்சம் மிடில் கிளாஸில் பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோவோட அப்பா முடிவு பண்ணிடுறாங்க. இது மாதிரி ஹீரோயின் வீட்டில் கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோயின் வீட்டில் ஹீரோ வீட்டிலேருந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வீட்லேயும் இந்த மாதிரி குடிப்பான், மறுவாழ்வு மையத்துக்குலாம் போயிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சியும் அவங்க பொண்ணுக்கும் ஒரு இது இருக்குல்ல, டிஸார்டர் இருக்குல்ல, அதனால அவங்களும் அப்ரோச் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை விட்டுறக்கூடாதுன்ட்டு ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்படி இந்த 2 வீட்டோட சம்மதத்தோட ஹீரோ ஹீரோயினுக்கான கல்யாண பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. கடைசியாக கல்யாணம் வரைக்கும் வந்துடுது. மண்டபத்தில் அந்த பொண்ணு ஒரு மாதிரி லூஸு அப்படின்னு பொண்ணு வீட்டு சைட்லேருந்தே பேசுகிறாங்க. இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடச்சிட்டான் அப்படின்னு அரசு புரசெல்லாம் பேசுகிறது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு காதில் விழுந்துருது. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கேட்டுட்டு நேராக போய் ஹீரோட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ எதையும் கண்டுக்கல. அப்புறம் உடனே ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோட அப்பாட்ட போய் சொல்கிறாங்க. அவர் வந்து எதுவுமே பேசாமல் கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு, அப்போ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு தான் நடக்குதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆமாண்டா அப்படின்னு சொல்லவும், அப்புறம் திரும்பவும் போய் ஹீரோட்ட பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து, எனக்கு இந்த பொண்ணு தான் சரியாக வரும்னு தோணுது, அதனால் நான் மேரேஜ் பண்ணால் இந்த பொண்ணை பண்ணிக்கிறேன், சந்தோஷமாக இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஸோ நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு கட்டண்டா பேசிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினோட கல்யாண வாழ்க்கை ரொம்ப அழகாக போயிட்டுருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்கு. 2 பேருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். ஹீரோ ஹீரோயினை ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஹீரோட பாஸ்ட் லைஃப்லேருந்து ஹீரோ டோட்டலாக வெளில வந்துட்டாரு. ஜாப்புக்கும் போக ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ரெகுலராக ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போயிட்டுருக்காங்க. ப்ரெக்னென்சி டைம்லலாம் ஹீரோ ஹீரோயின் அப்படி பார்த்துக்கிறாரு. இப்படி இவங்க 2 பேரோட லைஃப் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க, அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஸ்நாக்ஸ் விற்கிறதுக்காக 2 பேக்கோட என்ட்ரி கொடுக்குற ஒரு வயசான பாட்டியை காட்டுறாங்க. இந்த பாட்டியை பார்த்துக்கோங்க, இந்த படத்துலேயே ஒரு டெரரான கேரக்டர்னால் அது இந்த பல்லு போன பாட்டி தான். 2 பேக் முழுக்க ஸ்நாக்ஸ் விற்கிற மாதிரி அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு குறிப்பாக பிரசவ வார்டில் ரீசெண்டாக பிறந்த குழந்தைங்கள ரேண்டமாக அழகாக உள்ளேருந்து ஏதோ ஒரு குழந்தைய தூக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் டைவர்ட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு மயக்க மருந்தும் கொடுத்து அதுக்கு மேலே அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு மூடி யாரும் பார்க்காம எதுவுமே நடக்காத மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து 2 கட்டைப்பையும் தூக்கிட்டு விறுவிறுன்னு நடந்து வராங்க. இங்கே இந்த மாதிரி குழந்தை கடத்துகிற வேலையை ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க போல். ரொம்ப அசால்ட்டாக பண்ணிவிட்டு நேராக இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படிதான் இந்த வயசான பாட்டி குழந்தைங்கள திருடிட்டுருக்காங்க. இந்த பார்வையில் இப்படி காட்ட, அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு பிரசவ வலி ஏற்படுது. உடனே பக்கத்தில் இருக்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. இந்த பிறந்ததும் குழந்தைய தூக்கிட்டு வந்து நம்ம ஹீரோ கையில் காட்டுறாங்க. ஹீரோ ரொம்ப ஹாப்பி. அப்படியே பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் குழந்தைய பார்க்குறாங்க. ஹீரோவோட அப்பாவுக்கு பேரன் பிறந்ததும் ரொம்ப ஹாப்பி. உடனே ஃபேமிலி ஜோசியருக்கு கால் பண்ணுறாரு. இந்த பிறந்த தேதி டைமிங் 2த்தையும் ஜோசியர்கிட்ட சொன்னதும், ரிஷப ராசி கடக லக்னம், ரொம்ப சிறப்பான ராசி, சிறப்பான லக்னம், சிறப்பான ஜாதகம், அவன் வாழ்க்கையில் எங்கேயோ போக போகிறான் அப்படின்னு குடும்ப ஜோசியர் சொல்ல, அப்படியே எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி மொத்த ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது இன்குபேட்டரில் வைக்க போகணும்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிட்டு போய் இன்குபேட்டரில் வைக்கிறாங்க. இன்குபேட்டரில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்பவும் குழந்தைய எடுத்துகிட்டு வந்து தாய்ப்பால் கொடுக்க நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி அந்த குழந்தையை கொண்டு வந்து கொடுத்ததும் ஹீரோயின் அந்த குழந்தைய பார்த்துட்டு, இது யார் குழந்தை, என்னோட குழந்தைய கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஷாக் கொடுக்க, என்னம்மா சொல்கிற, இது உன்னோட குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க.
என் குழந்தை எனக்கு தெரியாதா? இது என்னோட குழந்தையே கிடையாது. அப்படிங்கிற மாரி ஹீரோயின் பயங்கரமா கலாட்டா பண்ண, உடனே அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் வந்து, "எத வச்சும்மா நீ இது உன்னோட குழந்தை இல்லன்னு சொல்ற? உன்னோட குழந்தை தான்ம்மா. குழந்தை கையில டேக் இருக்கு. வந்த உடனே என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணுமோ அது எல்லாமே பக்காவா பண்ணியிருக்கு. கால் ரெக்கார்ட் பக்காவா இருக்கு. அப்புறம் எப்படி இது உன்னோட குழந்தை இல்லன்னு சொல்ற?" அப்படிங்கிற மாரிலாம் சீஃப் டாக்டர் வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்க, "இல்ல இது என்னோட குழந்தை இல்ல." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஹீரோவுக்கு ஒண்ணும் புரியல. "திவ்யா ஏன் இப்படி பேசுற? இது நம்ம குழந்தை தான்." அப்படின்னு ஹீரோ ஒரு பக்கம் சொல்ல, "ஆனந்தி என் குழந்தை எனக்கு தெரியாதா? உடனே குழந்தைய என் கையில தான் காமிச்சாங்க. என் குழந்தை எனக்கு நல்லா தெரியும். இது என்னோட குழந்தை கிடையாது. இது வேற யாரோட குழந்தை. என் குழந்தை தான் வேணும்." அப்படிங்கிற மாரி இவங்க ஸ்ட்ராங்கா சொல்ல, ஹீரோயின் இப்படி சொல்றத பார்த்துட்டு சீஃப் டாக்டர் நம்ம ஹீரோவ தனியா கூப்ட்டு, "விசேஷத்துக்கு அப்புறம் இந்த மாரி நடக்கிறதுலாம் சகஜம் தான். ஆனா உங்களுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது மென்டல் ப்ராப்ளம் இருக்கா?" அப்படின்னு சீஃப் டாக்டர் ஹீரோவ பார்த்து கேட்க, "டாக்டர் எதுவும் இருக்கான்னு?" சொல்லவும், ஆமான்னு சொல்லவும், "ஐயோ! இதெல்லாம் நீங்க முதல்ல சொல்லியிருக்கணும்." அப்படின்னு டாக்டர் சொல்ல, "சர்ஜரியும் பக்காவா பண்ணியாச்சு. குழந்தையும் இப்போ ரொம்ப ஹெல்த்தியாவே இருக்கு. இல்லாம ஹாஸ்பிட்டல் பேர கெடுக்காம சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு விட்டு போயிடுங்க." அப்படிங்கிற மாரி சீஃப் டாக்டர் சொல்ல, இந்த மாரி சொல்லி அனுப்பிடுறாங்க. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த குழப்பத்திலேயே இப்போ இவங்கள்ட்ட இருக்க குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தும் கூட நம்ம ஹீரோயின், "எனக்கு என் குழந்தை தான் வேணும்." அப்படிங்கிற மாரி திரும்ப 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 அதையே சொல்லிட்டு இருக்காங்க. லைட்டா ஹீரோக்குமே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. உடனே லோக்கல்ல இருக்க இன்ஸ்பெக்டர கூட்டிட்டு போயிட்டு, அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு விசாரணை பண்றாங்க. அப்படி விசாரிக்கும்போது தான் நர்ஸ் வந்து குழந்தை பொறந்ததும் ஹீரோயின் கையில காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃபேமிலி கையிலயும் காமிச்சுட்டு, இந்த குழந்தைய இன்குபேட்டர்ல வைக்கிறதுக்காக கொண்டு போறாங்க. இன்குபேட்டர்ல வச்ச ஒரு 5, 10 நிமிஷத்துக்குள்ளேயே திரும்பவும் குழந்தைய கொண்டு வந்து அந்த ஹீரோயின் கையிலேயே குடுக்குறது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே பக்காவா இருக்கு. நடுவுல வந்து யாரும் குழந்தைய மாத்தல. ஸோ ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து எல்லாமே கிளியரா இருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஸோ இருந்தாலுமே ஹீரோயின் வந்து இது என்னோட குழந்தை இல்லைன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்கல்ல. சொல்லிட்டே இருக்கிறதுனால ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோவோட ஃப்ரெண்டு லாயர் மூலியமா யாரையாவது வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஹீரோ முடிவு பண்றாரு. கவர்மெண்ட் மூலியமா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட 2, 3 மாசம் ஆயிடும். பிரைவேட்ல காசு கொடுத்தோம்னா 2, 3 நாள்ல எடுத்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு, பிரைவேட் மூலியமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கே தெரியாம அந்த குழந்தையோட சாம்பிள்ஸ், நம்ம ஹீரோவோட சாம்பிள்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க. டெஸ்ட்ல ரிப்போர்ட் வந்துருது. ரிப்போர்ட்ல பார்த்தோம்னா, இவங்க கிட்ட இருக்க இந்த குழந்தை, இவங்க குழந்தையே இல்ல அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வருது. மேட்ச் ஆகல டிஎன்ஏ. ஆனா ஹீரோ ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாரு. நம்ம ஹீரோயின் சொல்றது உண்மைதான் அப்படின்னு. நம்ம குழந்தை எங்க போயிருக்கும்? அப்படிங்கிற மாதிரி ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல ஹாஸ்பிட்டல்ல விசாரிக்கிறதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர போய் கூட்டிட்டு வந்தார்ல, அதே ஸ்டேஷனுக்கு வராரு. எனக்கு இந்த மாரி ஹெல்ப் வேணும்னு சொல்லவும், அதே ஸ்டேஷன்ல இன்னும் 10 நாள்ல ரிட்டயர்மெண்ட் ஆகப்போற கான்ஸ்டபிள் பாலாஜி சக்திவேல், ரொம்பவும் நேர்மையான போலீஸ் ஆஃபீசர். டிபார்ட்மெண்ட்லயே எக்ஸ்பீரியன்ஸான போலீஸ். அவரு இப்போ நம்ம ஹீரோ கூட சேர்ந்து இந்த குழந்தை மாறுன கேஸ எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த கொண்டு போயிட்டு கோர்ட்ல சொல்லவும், கோர்ட்லயும் இந்த டிஎன்ஏ ப்ரூஃபா எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு பொறந்த குழந்தைய கூடிய சீக்கிரம் காவல்துறை கண்டுபிடிச்சு குடுக்கணும். அப்படிங்கிற மாதிரி கோர்ட் ஆர்டர் குடுத்துருது. அது வரைக்கும் ஹீரோயின்ட்ட இருக்க அந்த குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கணும்னு சொல்றாங்க. வேற யாருடைய குழந்தையா இருந்தாலும், நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய தான் பெத்த பிள்ளையா தான் பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஓடிட்டுருக்க மனநிலை என்னன்னா, நமக்கு பிறந்த குழந்தைக்கு என்ன ஆயிட்டுருக்கும்? இதுதாங்க அவங்கள போட்டு பாடா படுத்திட்டுருக்கு. ஹீரோவுக்கும் அதே கொஷின் தான். ஸோ ஹீரோ இப்போ தொடர்ந்து போலீஸார் பாலாஜி சக்திவேல் உதவியோடு குழந்தைய மாற்றி வச்சிருப்பா. எதனால இது நடந்துட்டுருக்கும்? அப்படிங்கிற மாரி இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாங்க. பாலாஜி சக்திவேல் எதுக்காக ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றாருன்னா, இவருக்கும் குழந்தை பிறந்த உடனேயே சின்ன வயசுல பொறந்த குழந்தை இறந்து போயிருக்கும்.
அந்த ஒரு எமோஷன். அதனால தான் நம்ம ஹீரோ கூடவே இருந்து அவர் குழந்தைய கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றாரு. சிவில்ல நடக்கக்கூடிய கிரைம்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் கூடிய ஆகுறதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு பிரிவு இருக்கு. அந்த ஆஃபீஸ்க்கு கூட்டு போயிட்டு இந்த மாதிரி குழந்தை கடத்தல், மாற்றி வைக்கிறது, குழந்தை காணாமல் போகிற கேஸ், இந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்து சர்ச் பண்ணும்போது அந்த ஆஃபீஸ்லேயே இருக்கிற ஒருத்தர் இந்த குழந்தை கடத்தலை பற்றி பல விவரங்களை சொல்கிறாரு. அது என்னன்னா, இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் பிறந்த குழந்தைங்களை கடத்துறவங்க பெண் குழந்தைங்களா இருந்தால் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஆண் குழந்தையா இருந்தால் 2 நாளில் கண்டுபிடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைய உயிரோட பார்க்க முடியாது. ஆண் குழந்தை கடத்துறவங்க மெயினாக நரபலி கொடுக்கறதுக்காக தான் கடத்துவாங்களாம். இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா எங்கள் குழந்தை போய் கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆகுது. ஆண் குழந்தைக்கு என்ன ஆயிட்டுருக்குங்கிற ஒரு பதட்டம், ஒரு பயத்தோடு இருக்கிற இந்த நிலைமையில கூட இருக்க பாலாஜி சார் தான், பயப்படாதப்பா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆயிட்டுருக்காது சொல்லிட்டு அவர் கூடவே ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ தான் பாலாஜி சக்திவேலுக்கு ஒரு இன்ஃபார்மர் மூலயமா குறிப்பிட்ட ஏரியாவில் இன்றைக்கி ராத்திரி ஒரு பூஜை இருக்குது, குழந்தைய பலி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும், நியூஸை கேட்டதுமே பாலாஜி சக்திவேல் நம்ம ஹீரோ 2 பேருமே அந்த இரவு அந்த இடத்துக்கு உடனே போகிறாங்க. அந்த ஏரியாவில் யாருக்கும் தெரியாத ஒரு க்ளோஸ்டான ஏரியாவில் உட்காந்து சாமியார், 4 அல்ல கைங்க, கூடவே ஒரு ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஒரு பச்சை குழந்தைய பலி கொடுக்கறதுக்கான சடங்குகள் எல்லாம் போயிட்டுருக்கு. இருக்கும்போது அதே ஏரியாவில் தான் நம்ம ஹீரோ பாலாஜி சக்திவேல் 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஏரியாவில் தேடிட்டுருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு இடத்துலேருந்து புகையாக வந்துட்டுருக்கத பார்க்குறாரு. அப்படி அந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்கும்போது இந்த கொடூரமான சாமியார் அந்த பச்சை குழந்தைய நரபலி கொடுக்கறதுக்காக ஓங்க கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு என்ட்ரி ஆயிடுறாரு. இந்த சாமியார் அங்கேருந்த ஆட்கள் எல்லாரையும் அடித்து துவைச்சி கடைசியாக பலி கொடுக்க இருந்த அந்த குழந்தையும் காப்பாற்றுறாரு. அப்படி அந்த குழந்தைய காப்பாற்றுறதும் கூட இருக்க பாலாஜி சக்திவேல் சார், இது உன்னோட குழந்தை தானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஹீரோ, தெரியலையே சார், அவனால் இது தன்னோட குழந்தை தான் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியல. இவா அவனோட ஒய்ஃப்கிட்ட கூட்டு போய் இந்த குழந்தைய காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. இது நம்ம குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க கரெக்டாக சொல்லிடுறாங்க. சும்மா இது உன்னோட குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிற அப்படின்னு பாலாஜி சார் கேட்க, என் குழந்தை எனக்கு தெரியாதா, இது எங்களோட குழந்தையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இப்போவும் நம்ம ஹீரோயின் கரெக்டாக சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தையோட அப்பா அம்மாவும் இப்படி தானே தவிச்சிட்ருப்பாங்க. குழந்தை யாரோடதுன்னு தேடி போகிறாங்க. அப்படி தேடி போகும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இந்த குழந்தை மிஸ் ஆகிருக்கு. குழந்தை மிஸ் ஆன அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாலாஜி சக்திவேல் சார் ஒரு பக்கம் விசாரணை பண்ணிகிட்ருக்க, அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் குழந்தை கமுக்கமாக திருடிட்டு போகிறதுக்கு அந்த பாட்டிமா வந்திருக்காங்க. அந்த பல்லு பொண்ணு கிளவிருக்காங்கல்ல, அவங்க கட்டப்பையோட அப்படியே 2 பேக்கையும் வச்சுக்கிட்டு அங்கே மரத்தடியில் உட்காந்துருக்காங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு இன்வெஸ்டிகேஷன் போன பாலாஜி சக்திவேல் சாருக்கு கூடவே ஹீரோவும் வந்திருக்காரு. ஹீரோ இப்போ வெளியில் இருக்க அந்த பாட்டி பக்கத்துலேயே நம்ம ஹீரோ உட்காந்துட்ருக்காரு. ஆனால் ஹீரோவுக்கு தெரியாது அந்த குழந்தைங்கள கடத்திட்டு போகிறதே இந்த பல்லு போன பாட்டி தான் அப்படின்னு. இந்த 2 கட்டப்பைகள் கொண்டு வச்சுருக்காங்க இல்லையா, அதில் நடுவுக்குள்ளே ஸ்நாக்ஸுக்குள்ளே குழந்தை இருக்குது. அந்த குழந்தை இருக்கிறதுனால அந்த பேக் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அந்த பாட்டிக்கு எடுக்க முடியல. உடனே நம்ம ஹீரோ அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக அந்த கட்டப்பை எடுத்து பாட்டி கையில் கொடுக்குறாரு. பாட்டி கையில் கொடுக்கும்போதே ஹீரோவுக்கு ரொம்ப வெயிட்டாக தெரியுது. இது வெயிட்லெஸ்ஸாக ஸ்நாக்ஸ் தான் இருக்குது, எப்படி இந்த பேக் இவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்குமே ஒரு சந்தேகம் வருது. அந்த டவுட் வந்த உடனே அப்படியே அந்த பாட்டி போகும்போது அந்த பாட்டி பேக் எடுத்துகிட்டு போகிற அந்த பேக்கையே பார்த்துட்ருக்க, பேக்கில் இருக்க அந்த குழந்தை தன்னோட கையை வெளில நீட்டி காட்டுது. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு சந்தேகப்பட்டது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ், அந்த பேக்குக்குள்ளே இப்போது ஃப்ரெஷ்ஷாக பிறந்த ஒரு குழந்தைய அந்த பாட்டி கடத்திட்டு போகிறத பார்த்த உடனே இவன் அந்த பாட்டியை துரத்திட்டு ஓடுறான். அதுக்குள்ளே அந்த பாட்டி ஆட்டோ ஏறி கிளம்பிடுறாங்க. முன்னாடியே அந்த பாட்டியை நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிகிட்டே பாட்டியோட வீட்டையும் கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சி அந்த பாட்டி கடத்தி வச்சிருக்க குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் அந்த பாட்டி கடத்திட்டு வர அந்த குழந்தைய அந்த இரவே வேற ஒருத்தருக்கு கைமாற்றி விடுறாங்க.
இந்த நபர் குழந்தை இருக்க பேக் எடுத்துக்கிட்டு வண்டியில் வச்சு அந்த குழந்தைய எங்கே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். தூக்கிட்டு போகிற அந்த நபரையும் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. விஷயத்தை நம்ம ஹீரோ ஹெட் கான்ஸ்டபிளான பாலாஜி சார்ட்டை இன்ஃபார்ம் பண்ண, நாங்கள் வர வரைக்கும் நீ ஃபாலோ பண்ணிகிட்டே போ, ஆனால் எதுவும் பண்ணிடாத, நான் என் டீமையும் கூட கூட்டிகிட்டு வரேன், நீ லொக்கேஷனை மட்டும் ஷேர் பண்ணுங்கிற மாதிரி அவரும் காலில் சொல்ல, சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிகிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு வந்த ஃபாலோ பண்ணிகிட்டே போனான். கட்டி முடிக்காத ஒரு பழைய பில்டிங், அந்த பில்டிங்க்கு கொண்டு போயிருக்கான். ஹீரோவும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு அதே பில்டிங் தான் போயிட்டுருக்காரு. ஒரு பக்கம் அவன் ஃப்ரெண்ட்ஸோட சீட்டு விளையாட்டுருக்கும்போது அந்த கேப்பில் பாட்டிகிட்ட இருக்க வாங்கிட்டு வந்த அந்த கட்டை பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள கொழு கொழுன்னு ஒரு குழந்தை இருக்குது. குழந்தைய அவன் காப்பாற்றி போகலான்னு பார்க்குறான். அதுக்குள்ளேயே பார்த்தோம்னா அந்த பாட்டிகிட்டேருந்து குழந்தைய வாங்கிட்டு வந்தான்ல, அவங்க ஆளோட சுற்றி ஹீரோவை அழைச்சிட்டாங்க. யாரா தம்பி நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி நான் அவனுங்க நம்ம ஹீரோவை போட்டு பொழக்க, ஹீரோவும் ஒருத்தனை விடாமல் போட்டு பொழந்துடுறாரு. உள்ளே பாலாஜி சக்திவேல் அவரோட டீமோட வந்து இவங்க எல்லாரையும் பிடிச்சிடுறாங்க. எல்லாரையும் பிடிச்சி அடித்து யாருக்காகடா அந்த குழந்தையெல்லாம் திருடுறீங்க, என்னடா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது, என் பேர் மூர்த்தி சார், யார் என்னெல்லாம் எங்களுக்கு தெரியாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த பாட்டி குழந்தைய கடத்திட்டு வந்து எங்கள்கிட்ட கொடுப்பாங்க, நாங்கள் கொண்டு போயிட்டு கைமாற்றி விடுவோம், மற்றபடி இதுக்கு மேலே யார் இருக்கான்னு எனக்கு தெரியாது, இந்த குழந்தைய உங்கள்கிட்டேருந்து வாங்குறதுக்கு ஒருத்தன் வருவான்ல அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் அதே பில்டிங்கில் வெயிட் பண்ண, வாங்கிறதுக்காக காரில் ஒருத்தன் வரான். அவனோட ஃபேஸ் இன்னும் காட்டல, அவனை கையும் களவுமா பிடிக்கணும். இந்த மூர்த்தி கையில் குழந்தை இருக்கிற மாதிரி கையில் ஒரு துணியை கொடுத்து காரில் வந்திருக்க இந்த கல்பிரிட்டை பிடிக்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்க. இவன் லைஸாக கண்ணை காமிச்சு விட்டுறான், போலீஸ் இருக்குது எஸ்கேப் ஆகிடுன்னு சொல்லிட்டு. அந்த காருக்குள்ள இருக்கவன் கார் எடுத்துகிட்டு வேகமாக எஸ்கேப் ஆக பார்க்க, உள்ளே என்ட்ரன்ஸில் நம்ம ஹீரோ கேட்டை க்ளோஸ் பண்ணி காரில் வந்து அந்த நபரை பிடிச்சிடுறான். அந்த ஆள் யார், நான் லோக்கல் ஏஜென்சி வச்சு நடத்திட்டுருக்கான். இவனோட பேர் பாஸ்கர். இவனோட வேலையே ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸை சப்ளை பண்ணுறது, ஏஜென்சி செக்யூரிட்டி சப்ளைஸ் பண்ணுறது, நர்ஸுங்களுக்கு ஃபாரின் வேலையை வாங்கி கொடுக்குறது, இது மூலயமா ஒரு கமிஷன் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு ஏஜென்சி வச்சு நடத்திட்டுருக்கான். இவனை பிடிச்சி லாக் பண்ணி இந்த குழந்தை உலகத்தை பற்றி கேட்க, சார் எனக்கு எதுவுமே தெரியாது, மேலே ஒரே ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் நாகராஜ், ஒரு ஏஜென்சி வச்சு நடத்திட்டுருக்கான், அவன் தான் அப்பப்போ எனக்கு இந்த வேலையை கொடுப்பான், முன்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது, அவங்கள பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது, இது மேலே நாகராஜன் ஒருத்தர் இருக்கான், நாங்கள் அவனுக்காக தான் இந்த மாதிரி குழந்தைங்களை கடத்தி கொடுப்போம், பணம் தருவான், நாங்கள் பணத்துக்காக தான் இந்த வேலை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்தையும் பாஸ்கர் ஒத்துக்க, அடுத்த சைன்லேயே யாரா அந்த நாகராஜனை தேடிட்டு போனாங்கிறவனும் வெளியுறகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஜென்சி வச்சு நடத்திட்டுருக்கான். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெலாம் செக்யூரிட்டி சர்வீஸ் அனுப்பி வச்சிட்ருக்கான். உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய தாதாவாக அவன் ஏரியாவில் வள வந்துட்டுருக்கான். இப்போ இந்த நாகராஜை கண்டுபிடிச்சா தான் குழந்தைக்கு என்னாச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ நாகராஜ்கிட்ட போனால், ஹீரோவுக்கு முன்னாடியே நாகராஜை போடுறதுக்காக ஒரு கும்பல் வந்து இறங்கியிருக்குது. எல்லாரும் சேர்ந்து நாகராஜை வெட்ட வர குறுக்க நம்ம ஹீரோ வந்து நாகராஜை காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோ குழந்தைக்கு என்னாச்சு, எதுக்காக குழந்தைய மாற்றி வச்சாங்க, இது எல்லாம் இருக்கணும்னா நாகராஜ் உயிரோடு வேணும். நாகராஜை வெட்ட வந்தவங்கள ஹீரோவே தடுத்து நிறுத்தி ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளே வெட்ட வந்த கும்பல் இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தன் வாயில் சரக்கு ஊற்றிட்டு ஹீரோவை அப்படியே மட்டையாக்கிட்டு நாகராஜை போட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் இதோட ஃபினரல் டே. நாகராஜுக்கு 2 ஒய்ஃபு 4 பசங்க. நாகராஜோட டெத்துக்கு நம்ம ஹீரோவோட பாலாஜி சக்திவேல் சாரும் போயிருக்காங்க. கிட்ட விசாரிக்கிறாங்க, அவருக்கு யார் யாரோடலாம் பழக்கம், யாராவது எதிரிங்க இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. சார் எந்த ஒரு குழு உங்களுக்கு கிடைக்கல, வடநாட்டுக்காரன் தான் அந்த வேலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாரும் சோகமாக சொல்லிட்டு போதே அங்கே ஒருத்தன் ஆடி காரில் வந்து இந்த இடத்துல இறங்குறான். நாங்கள் இந்த படத்தோட மெயின் வில்லன், இவன் பேர் இவன் ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கான், இவனுக்குன்னு தனியாக ஒரு ஓன் கம்பெனியே இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் இவன் ஏன் நாகராஜோட சாவில் வந்து நாகராஜுக்கு மாலை போட்டு போகிறான். நம்ம ஹீரோ ஒரு பக்கம் நோட்டீஸ் பண்ணுறான். அண்ட் இன்னொரு பக்கம் நாகராஜ் உயிரோட கண்டுபிடிச்சிருந்தா தான் குழந்தைக்கு என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கலாமேன்னு குழப்பத்தில் இருக்கும்போது கிட்டே இருக்க குழந்தையோட அப்பா அம்மாவை இவங்க கடைசியாக கண்டுபிடிச்சிட்டாங்களாமா. அந்த குழந்தைய கொண்டு போய் அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணுங்கிற மாதிரி தன் ஒய்ஃப்கிட்ட சொல்ல,
கொண்டு போய் குடுத்துடலாம் அப்படிங்கிற மாரி கோவமா கத்திட்டு இருக்காங்க. இப்ப நான் அடுத்த சீன்லயே இவங்க கிட்ட இருக்க குழந்தைய நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் அந்த குழந்தையோட அப்பா, அம்மா கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. இந்த சீன் பயங்கர எமோஷனலா இருக்கும். இப்ப இவங்க கிட்ட குழந்தையோட அப்பா, அம்மா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்த சேர்ந்தவங்களா இருக்காங்க. அவங்களோட குழந்தை கிடைச்சதும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த இடத்துல அந்த குழந்தை நம்மகிட்ட இருந்ததுனால, அது நம்மளோட குழந்தையாவே ஹீரோயின் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இருந்தாலும் அந்த குழந்தை அவங்கள்ட்ட வளர்றதான் சரின்னு சொல்லிட்டு, அத புரிஞ்சுகிட்டு, அந்த குழந்தையோட தாய்கிட்டயே ஒப்படைச்சுட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தும் பயங்கர எமோஷனல் ஆகுறாங்க ஹீரோயின். எமோஷனல் வலி, எல்லா வேதனை எல்லாத்தையும் நம்ம ஹீரோவாலயும் புரிஞ்சுக்க முடியுது. அதே வழியில தான் இருக்காரு. ஆனா இந்த வழியிலேருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா, கண்டிப்பா இவங்களோட குழந்தைய கண்டுபிடிச்சே ஆகணும். இப்போ நம்ம ஹீரோ இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்க அந்த மிகப்பெரிய நெட்வொர்க்க கண்டுபிடிக்கணும். இந்த முயற்சியில இவங்க கிட்ட பிடிபட்டிருக்க அந்த வயசான பாட்டிகிட்ட அந்த பாட்டிட்டேருந்து வாங்கிட்டு போன அந்த குழந்தைய வாங்கிட்டு போன மூர்த்தி, அவனுக்கு மேல இருக்க பாஸ்கர், பாஸ்கருக்கு மேல இருக்கிற நாகராஜ போட்டாய்ங்க. என்கிட்ட சிக்கிட்டு இருக்க அந்த 3 பேர விசாரிச்சா மட்டும் தான், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனா, இதுல இருக்க சிக்கல் என்னன்னா, இந்த செயினுக்கு மேல இருக்கிறவங்க யார் அப்படின்னா, பத்தி மட்டும் தான் தெரியுதே ஒழிய, அந்த செயினுக்கு மேல இருக்கவங்கள பத்தி எங்களுக்கு யாருக்குமே தெரியல. இருக்கும்போது தான் போலீஸார் பாலாஜி வெல்டர்ஸா இருக்கார்ல, அவரு ஒரு லோக்கல் ரவுடி இருக்கான். அவர்ட்ட ஹீரோவ கூட்டிட்டு போறாரு. வெளியுலகத்த பொறுத்தவரைக்கும் அவன் கை கடை வச்சு நடத்திட்டு இருக்கான். ஆனா, மிகப்பெரிய மாஃபியா கடத்துறது, கடத்தின குழந்தைய எடுத்து போய் பிச்சை எடுக்க வைக்கிறது, இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இடத்துக்கு அவனை விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ போயிட்டு இருக்காரு. இடத்துல கஜாவுக்கு கீழே வேலை பார்க்குற அடியாள்ல ஒருத்தன் கூட வந்தாங்கல்ல, அந்த கேங்ல இருந்த ஒருத்தன் தான் அவன். பார்த்ததுமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, இந்த கும்பல் தான் இந்த நாகராஜ போட்டது. உடனே அவங்க எல்லாரையும் அடிச்சு நார் நாரா கிழிச்சு கொல்ல சொல்லி, உங்களுக்கு யார்ரா ஆர்டர் கொடுத்தது, உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லல கஜாவோட கழுத்து துண்டா போயிடும் அப்படிங்கிற மாதிரி இடத்துலயே கத்தி வச்சு ஹீரோ மிரட்ட நாகராஜ போட சொல்லி யார் வேலை கொடுத்தாங்கன்னு இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வேற யாரும் இல்லை, நாகராஜோட டெத்துக்கு மாலை போட வந்தான்ல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரன், அந்த பணக்காரன் கொடுத்த வேலை தானா இது, அவன் ஏன் இதெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி இருக்கான்ல. அவன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சில வருஷங்களுக்கு முன்னாடி கம்ப்யூட்டரைஸ்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் ஒரு காலத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரைஸ்டாக மாற்றணுங்கிறதுக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வேலை எல்லாத்தையும் இந்த புராரி தான் போய் பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்கான். அவனுக்கு பல ஹாஸ்பிட்டலோடைய அக்சஸ்லாம் கிடச்சிருக்கு. இருக்கும்போது தான் பிறந்த குழந்தை செத்து போச்சுன்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் பேரண்ட்ஸ் தவிச்சிட்டு இருக்காங்க. அதே ஹாஸ்பிட்டலில் அனாதையாக போடப்பட்டிருந்த ஒரு குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட புராரி அந்த குழந்தைய தூக்கி அந்த கஷ்டப்பட்டு இருக்க பெற்றவங்களுக்கு கொடுத்துருக்கான். கைமாறா அந்த பிறந்த குழந்தைய மாற்றி கொடுத்துருக்காங்க காரணத்துக்காக புராரிக்கு 50,000 நகையை அதுக்கு பதிலாக கொடுக்குறாரு. சமயத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தைய தூக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஹாஸ்பிட்டலோட வார்டு பாயான நாகராஜோட ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் 50,000 நகையில் ஆளுக்கு பாதியாக ஷேர் பண்ணுறாங்க. சம்பவத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை வாங்கிட்டு போன நபர் ஒரு பாட்டியும் கூட்டிகிட்டு வந்து இவங்களுக்கு குழந்தை வேணும்னு சொல்கிறாரு. குழந்தைய தூக்கி கொடுத்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் இவங்களுக்கு குழந்தைய தூக்கி கொடுக்கணும், இந்த மாதிரி டீல் பேசிட்டாரு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா 5 லட்ச ரூபாய் வரைக்கும் பணம் கொடுக்குறதா சொல்கிறாரு. பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறதும் இந்த இடத்துல நம்ம புராரி யோசிக்கிறான், நமக்கு மாத சம்பளமே ஒரு 45,000 தான், வருஷம் ஃபுல்லாக உழைச்சி ஒரு சம்பள காசை ஒரு குழந்தைக்கு ஒரே நாளில் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து தான் நம்ம புராரி இந்த ஹாஸ்பிட்டல் வார்ட் பாயான நாகராஜ் போட்டுட்டு இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்குலாம் இவங்கள்ட்ட வந்து கேட்குறவங்களுக்கு இவங்க குழந்தை எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்காக குழந்தைய பர்த்தா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே வில்லனோட வாய்ஸ் ஓவர்லேயே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பெற்றுக்கிறது பெற்றுக்காமல் இருக்கிறது இது எல்லாமே அவங்களோட பர்சனல் சாய்ஸ். இது நம்ம சொசைட்டி அவங்கள பர்சனலாக விடாமல் குழந்தை இல்லையான்னு இல்லாதவங்கள போட்டு நோயின்னு டார்ச்சர் பண்ணுறதும் டியூஷன் இல்லையா, கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகுது, குழந்தை பிறக்கல, இப்படி உங்களுக்கு கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணி பெற்றுக்கணுங்கிறதே ஒரு வரமாக்கிட்டாங்க. முன்னாடி ஒரு பெரிய மெடிக்கல் மாஃபியா, எங்கே பார்த்தாலும் ஏகப்பட்ட ஃபெர்டிலிட்டி சென்டர், இந்த பென்ஸ் ஒரு மிகப்பெரிய ஹார்ட் பிஸ்னஸாக மாற்றிட்டு வருது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த புராரி இல்லை ஆல்ரெடி பல ஹாஸ்பிட்டலோட டேட்டா பேஸ் வேறு இருக்குது, யூஸ் பண்ணி எப்போ யார் யாருக்கு என்ன தேதியில் குழந்தை பிறக்குது இந்த டேட்டா முதல் கொண்டு அப்டேட் டேட்டில் ரெக்கார்டோடவே கிடச்சிருது. இதான் அவன் இவனுக்கு யாருக்கும் தெரியாமல் ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணி வழி மூலியமாக ஹாஸ்பிட்டல்லேருந்து குழந்தைய கடத்திட்டு வர்றது, இல்லைன்ட்டு சொல்லிட்டு வரவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தைய பல லட்சங்களுக்கு விற்கிறது, இப்படியே அவன் பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருந்திருக்கான். எல்லாமே நம்ம ஹீரோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டான். எல்லாம் சரி, ஆனால் நம்ம ஹீரோட கேஸில் குழந்தைய கடத்திட்டு வேற ஒரு குழந்தைய கிடச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இப்படி காரணம் என்ன அதை தெரிஞ்சுக்கணும்னு
நினைக்கிறான். இங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. இப்போ இந்த புராரிட்ட குழந்தை இல்லன்னு வந்து கேட்குற கஸ்டமர் தான் இருக்காங்க. இந்த முறை ஒரு பெரிய பணக்காரன் தனியா ஒரு கோயில்ல மீட் பண்ணி, இந்த டேல இந்த குறிப்பிட்ட டைம்ல பிறக்கிற குழந்தை தான் வேணும். அந்த குழந்தைக்கு தான் ரிஷப ராசி, கடக லக்னம். இந்த ஜாதகத்துல பிறக்கிற குழந்தை ஃபியூச்சர்ல எங்கேயோ போக போகுது. இந்த குறிப்பிட்ட டைம் அண்ட் டேட்டுக்குள்ள பொறக்கிற குழந்தை எங்களுக்கு வேணும். நாங்க 2 கோடி வரைக்கும் குடுக்க தயாரா இருக்கோம். இந்த மாதிரி என்னாயிரம் தம்பி சொல்ல, இன்னொருங்க வந்து சொல்ல 2 கோடி பெரிய அமௌண்ட் ஆச்சே. ஓகே ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு, கிட்ட தான் எல்லா ஹாஸ்பிட்டல்ல டேட்டா இருக்குல்ல. சொன்ன அந்த டேட் அண்ட் டைம்ல யாருக்கு குழந்தை பிறக்க போதோ, இந்த தம்பதிகள இவன் லிஸ்ட் அவுட் பண்றான். அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணும்போது 3 பேரு கிளிக் ஆயிருக்காங்க. ஹீரோ, ஹீரோயின் உட்பட. கேட்ட அந்த டேட் அண்ட் டைம்ல யாருக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ, ஹீரோயினுக்கு பிறந்த அந்த குழந்தை தாங்க. பர்ட்டிகுலரா அந்த குழந்தைய தூக்கணும் அப்படின்னு இந்த முராரி முடிவு பண்ணிடுறான். இங்க இவன் நர்ஸுங்கள சப்ளை பண்ணக்கூடிய பாஸ்கர் இருக்கான்ல, அந்த பாஸ்கர் கிட்ட இந்த ப்ராஜெக்ட ஒப்படைக்கிறான். ஏஜென்சி வச்சு நடத்துறாருல பாஸ்கர், இவன் கிட்ட 2 ட்வின்ஸ் இருக்காங்க நர்ஸா. போயிட்டு அந்த குழந்தைய மாற்ற சொல்லியிருக்கான். வயசான இந்த பாட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து திருடிட்டு வந்த அந்த குழந்தைய நர்ஸ் கையில் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் வைக்க கொடுத்தாங்கல்ல, அந்த குழந்தைய யாருக்கும் சந்தேகம் வரப்படாது. இந்த ட்வின்ஸ் சிஸ்டர் குழந்தைய மாற்றி வச்சுருக்காங்க. இப்படி தாங்க குழந்தை மாறி இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். இப்போது இருக்கானா அந்த பணக்கார கப்பல் என்ஆர்ஐ தம்பதிக்கு குழந்தைய கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க இன்னைக்கு ஈவினிங் ஃப்ளைட்டில் கிளம்ப போகிறாங்க. ஆனால் அவங்க இப்போ எங்கே போயிருக்காங்கன்னா, புராரியை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு புராரிக்கு கால் பண்ணியிருக்காங்க. அண்ணா இவங்களுக்கு கொடுத்த மாதிரி இன்னொரு பாட்டிக்கும் குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னு அந்த டீலை பற்றி பேசுறதுக்காக இந்த என்ஆர்ஐ ஃபேமிலி புராரியை மீட் பண்ணுறாங்க. கோயிலுக்கு நம்ம ஹீரோனும் குழந்தை கிடைக்கணுங்கிற வேண்டுதலுக்காக அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க அந்த கோயிலில் இருக்கும்போது இந்த என்ஆர்ஐ கப்புள்ஸ் நைட்டில் கிளம்புறதுக்கு முன்னாடி கையில் குழந்தையோட அந்த புராரியை மீட் பண்ணுறதுக்கு இதே கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க. கோயிலுக்குள்ளே வந்தது இந்த என்ஆர்ஐ கப்புள்ஸ் ஹீரோயின் கடந்து போகும்போது கையில் இருக்க அந்த குழந்தைய பார்க்குறாங்க. எஸ், அவங்கக்கிட்ட இருக்க அந்த குழந்தை நம்ம ஹீரோயின் குழந்தை தான். கோயிலுக்குள்ள ஹீரோயின் பக்கத்துலேயே அந்த என்ஆர்ஐ கப்புள்ஸ் குழந்தைய வச்சுட்டு ஹீரோயின் பக்கத்தில் நிற்கிறாங்க. இருக்கும்போது குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு என் கையில் குழந்தைய கொடுங்கன்னு சொல்லிட்டு குழந்தை ஹீரோயின் வாங்குறாங்க. குழந்தை ஹீரோயின் வாங்கினதும் அழுகியை நிப்பாட்டிடுச்சு. எல்லாத்தையும் புராரி அங்கேருந்து பார்த்துட்ருக்கான். இது என்னடா கோஇன்சிடென்ஸ், இப்படி குழந்தைய திருடி நம்ம என்ஆர்ஐ கப்பல்ஸ் கொடுத்தோமோ அவங்களே பக்கத்தில் நிற்கிறாங்க. என்னோட குழந்தை ஹீரோயின் கையில் இருக்குது. இந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கும்போது லைட்டாக தன்னுடைய குழந்தை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே புராரி போயிட்டு ஹீரோயின் இருந்த அந்த கையில் பிடுங்கி இந்த என்ஆர்ஐ கப்பல்ஸ்கிட்ட கையில் குழந்தைய கொடுத்து தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க இவன் அனுப்பிச்சி விடுறான். அவங்களும் அம்மா அந்த குழந்தைய எடுத்துகிட்டு காரை நோக்கி போகிறாங்க. நம்ம ஹீரோயின் துரத்திட்டே ஓடியாராங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அந்த கூட்டத்தில் புராரியை தேடிட்டு நம்ம ஹீரோ கோயிலுக்கு வந்திருக்கான். வச்சு ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின் ஹீரோட்ட போயிட்டு நம்ம பாப்பாவை அவங்க தான் தூக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த என்ஆர்ஐ கப்பல்ஸை கை காமிச்சு சொல்ல, கார் ஏறி போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ வேகமாக போயிட்டு அவங்கள தடுத்து இந்த குழந்தைய திருதி கொடுத்த முராரியை போட்டு போலன்னு பொழந்து கப்பல்ஸ்டேருந்து குழந்தைய வாங்கி ஒரு வழியாக நம்ம ஹீரோயின்ட்ட குழந்தைய சேர்த்துடுறாரு. அதே இடத்துல முராரியோட ஆள் வந்து சுத்து போட்டு நம்ம ஹீரோவை பண்ணுவார ஹீரோ எல்லாரையும் போட்டு பொழந்துட்டு பொழந்துட்டாரு. கடைசியாக ஹீரோ முராரியை போட்டு பொழந்துட்டுருக்காரு. பொழந்துட்டு இருக்கும்போது கூட்டத்துக்கு நடுவில் ஒருத்தன் கத்தியோடு வரான். நம்ம ஹீரோவை தான் குத்த போகிறான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இங்கே தாங்க ட்விஸ்ட்டு, அவன் ஹீரோவை குத்தாமல் புராரியை குத்திடுறான். வயிற்றுலேயே குத்திட்டு போகிறான். யார் அந்த கத்தி குத்து கந்தன்னு பார்த்தா இந்த புராரியால் செத்து போன நாகராஜோட பையன். பண்ணோன்னு பழி வாங்குற விதமாக கத்தியோடு வந்து குத்திருக்கான். வில்லன் இறந்ததுக்கப்புறம் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் குழந்தை அவங்களுக்கே திரும்ப கிடைக்க அப்படியே இந்த படத்தை எமோஷ்னலாக முடிக்கிறாங்க இந்த படத்தை. இதே மாதிரி நம்ம சீரியலில் வர படத்தெல்லாம் பார்க்கணுங்கன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி மக்களே.